ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பிரைடல் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இது கஸ்டமர் கொடுத்த டிசைன். இந்த டிசைனை நம்ம மாடுலேஷன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது டியூப் பீட்ஸும் அண்ட் தென் கர்தானா வச்சு தான் இந்த பிரைடல் டிசைன்ஸை நம்ம இப்போது ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சரியில் கர்வ் டைப்பில் வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிச்சஸை ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே மேலே ட்ரேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கொயர் ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம பார்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கர்தானால ஒரு கர்வ் டைப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் கொடுத்துருக்கோம். இந்த கர்வ் ஃபுல்லாகவே வந்து நம்ம கர்தானா யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ண போகிறோம். கர்தானா அப்படின்னா கட் பீட்ஸ் தான் வந்து நம்ம கர்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்வ் டைப்புடைய ஷேப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கர்தானா வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹை மாதிரி இருக்கும் ஷேப்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன்ஸை ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம கர்தானா கொடுத்துருக்காங்களே அந்த கர்வ் டைப் மேலே வந்து டியூப் பீடும் அண்ட் தென் 3 mm பீட்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். 3 mm பீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் டல் கோல்டு தான் எடுத்து இன்றைக்கி ஒர்க் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு வி ஷேப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரில் தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 3 mm பீட் அண்ட் தென் 2 பீடும் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எண்ட் நாட் போடாமல் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் இந்த மாதிரி லாங் ஸ்டிச்சஸ் அந்த ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்க அந்த ஸ்கொயர் பீட் இருக்குங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டியூப் பீட் அண்ட் 3 mm பீட்ஸ் இதை நம்ம லைன்ஸ் படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த லைன்ஸ் மேலேயே தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் 3 mm பீட் அண்ட் தென் டியூப் பீட்ஸும் வச்சு ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு வந்து சேம் ஸ்டிச்சஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன இந்த பார்டரில் வந்து ஒர்க் கொடுத்தோமோ சேம் ஒர்க் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ எண்ட் நாட் போட்டு இந்த லைன்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இருக்க அந்த டியூப் பீட்ஸை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணமோ சேம் ஒர்க்கை தான் இதுலேயும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் ஒரு லாங் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஆட் பண்ணி நம்ம எண்ட் நாட் போடணும். இப்போ இந்த ஸ்டோன்ஸுக்கு கீழ்ப்பக்கமாக வந்து ஒரு 3 வந்து லைன்ஸ் கொடுத்துருக்கோம். சேம் மெத்தட்ஸில் நம்ம மேலேயும் வந்து ஒரு 3 வி ஷேப்ஸ் லைன்ஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கார்னர் பீசஸ் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் வர இடம். ஸோ அதனால் வந்து நான் 2 பீட்ஸை மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் கீழே அந்த ஸ்டோன்ஸுக்கு கீழே வரும்பொழுது நம்ம எப்போவும் போல் 3 பீட்ஸு நம்ம ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதாவது 2 பீட்ஸ் அண்ட் 3 mm பீட்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் டிசைன்ஸ் தான். அட் த சேம் டைம் பிகினர்ஸும் வந்து நீங்கள் இதை ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பீட்ஸ் ஒர்க்கும் அண்ட் தென் டியூப் பீட்ஸ் ஒர்க்கும் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்குது. ஸோ நம்ம எண்ட் நாட் போட தெரிஞ்சிட்டா போதும், நம்ம இந்த ஒர்க் ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்களும் இந்த ஒர்க்கை பண்ண முடியும். பீட்ஸ் ஒர்க் அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து லைன்ஸில் வந்து சரி த்ரெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்திருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம கோல்டு கலர் தான் எடுத்திருக்கோம். அண்ட் தென் பீட்ஸ் 3 mm பீட்ஸ் அண்ட் தென் கர்தானா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் பீட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு கலர்ஸ்லேயே தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு கோல்டு கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க விஷ் படி நம்ம வந்து இந்த மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ நம்ம ஃபுல்லாகவே எப்படி ஒரு மோட்டிவ் ட்ரை பண்ணமோ சேம் அதே மோட்டிஃபை நம்ம இந்த ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் கீழே சேம் கீழே பார்த்திங்க அப்படின்னா சின்ன கேப்னஸ் இருக்கியா, இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்கொயர் பீட் இல்லாமல் அந்த வி ஷேப்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இந்த ட்ரேஸ் பண்ணியிருக்க அந்த லைன்ஸ்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வி ஷேப்ஸில் வந்து நம்ம பீட்ஸில் ஒர்க் கொடுத்துட்டு சேம் இந்த எண்ணாட் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி இந்த ஆப்போசிட்டில் சேம் ஒர்க்கை கொடுக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருக்க அந்த மோட்டிஃபை வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 1/4 இன்ச்சஸ் கேப் நீங்களே அஸ்யூம் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் இந்த எப்படி ஆப்போசிட்லேயே நம்ம ஒர்க் கொடுத்தோமோ அதே ஒர்க்கை தான் இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது வி ஷேப்ஸில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு பீட் ஆட் பண்ணி டர்ன் பண்ணும்பொழுது அங்கே சின்னதாக வந்து ஒரு சின்ன குட்டி லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் லெவலில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பீட்ஸ் ஒர்க் எல்லாமே நம்ம இதில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து ஜரி த்ரெட்டில் நான் ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் கஸ்டமர் நமக்கு கொடுத்த சேம் டிசைன்ஸே வந்து நம்ம வேறு ஒரு மெட்டீரியல்ஸு அவங்க காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைடல் டிசைன்ஸ் இதை பிகினர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல்.